पिता त्वमेव त्वमेव बन्धुः च सखा त्वमेव त्वमेव विद्याद्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் எழுதியது. தத்துவ விளக்கப் படலம். நாம் பார்க்கப் போவது 49வது பாடல். அதற்கு முன் இறைவணக்கம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி. பாடல் 49 பார்ப்போமா? சுக்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சக்தியும் பொய்யே என்றால் சக்தி சாதனமாய் வந்த முத்தியும் பொய்யாம் என்னின் மோக நித்திரை விலங்கா நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே. இந்த பாடலுக்கு முன் வந்த பாடல்களில் சீடனானவர் குருவை கேட்கிறார், ஐயா, இந்த ஆவரண சக்தியும் பொல்லாது விக்ஷேப சக்தியும் பொல்லாது என்று மாயத்தோற்றம்தான் மித்யா என்று சொன்னீர்கள். இப்பொழுது இந்த விக்ஷேப சக்தியால் முக்தி ஏற்படும் என்று சொல்கிறீர்களே, அது எப்படி ஐயா என்று கேட்கிறார். அப்பொழுது இந்த பாடலில் குரு ஆரம்பிக்கிறார், மகனே, நீ இவ்வாறு கேட்கிறாய், இந்த விக்ஷேப சக்தி மாயத்தோற்றம்தான். எனினும் இந்த விக்ஷேபம் என்ற தோற்ற சக்தி தான் இந்த ஸ்தூல ரூபம் சூக்ஷ்ம ரூபம் என்ற மனித தோற்றங்களை மனித பிறவியையும் கொடுத்தது. அப்பொழுது இந்த மனித பிறவியின் மூலமாக தான் நான் முக்தி அடைகிறோம் என்ற ஒரு காரணத்தினால் இந்த விக்ஷேபம் நல்லது செய்கிறது, முக்தி கொடுக்கிறது. ஆனால் அந்த ஆவரணம் என்ற மறைப்பு சக்தி மிக பொல்லாது என்று, இதைவிட அது கொடியது என்று ஒப்பிட்டு பார்ப்பதற்காக அவ்வாறு சொல்லப்படுகிறது என்று சொல்லிவிட்டு சில உதாரணங்களை கொடுக்கிறார். இரும்பு சுத்தியின் அடிப்பாகத்தில் அடித்து 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 அந்த இரும்பானது ஒரு வெள்ளி போல ஒரு தோற்றத்தை கொடுக்கும். கிட்ட போய் பார்த்தா தான் அது இரும்பு சுத்தி என்று நமக்கு தெரியும். அதுபோல என்று கூறுகிறார். அவ்வாறானால் அந்த சக்தியும் பொய் இல்லை, தோற்றமளித்தது நிஜம், அதே போல் அது இரும்புதான் என்பதும் உண்மை என்று கூறுகிறார். இதை வேறு விதமாகவும் சொல்கிறார்கள். அந்த சுத்தி என்ற வார்த்தை ஷுக்தி என்ற சமஸ்கிருத வார்த்தை. ஷுக்தி என்றால் முத்துச்சிப்பி, அதாவது நாக்கர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. கடற்கரையோரமாக போனால் வெளிச்சத்தில் அந்த முத்துச்சிப்பியானது தூரத்திலிருந்து பார்க்கும்போது வெள்ளி போல பளபளக்கும், கிட்டே போய் பார்த்தால் அது முத்துச்சிப்பி என்று தெரியும் என்று அந்த உதாரணத்தையும் சொல்கிறார்கள். இவையெல்லாம் மாயத்தோற்றம் என்று சொல்வதற்கு தான். மாயத்தோற்றமானது அருகே சென்ற பிறகு அது இல்லை என்ற அறிவு வந்து விடுகிறது. அதனால் இந்த தோற்றத்தை உண்டாக்கும் விக்ஷேப சக்தி கொடியது அல்ல என்று சொல்ல வருகிறார். அவ்வாறெனில் முக்தியும் பொய்யா என்று கேட்கிறாய், அது எப்படி என்று சொல்கிறேன். நித்திரையில் காணும் கனவினில் புலி நம்மை விரட்டி கடிப்பது போல் வந்து விழித்து கொண்டதும் கண்டது கனவுதான் என்று தெளிவடைகிறோம் இல்லையா? இந்த விக்ஷேப சக்தியினாலேயே தெளிவும் அடைந்து ஒரு நிர்வாண நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது இவையெல்லாம் பொய் என்று காட்டி பிரம்மமே மெய் என காட்டுகிறது. அதனால் மனம்
மாயை என்பது பொய்யானாலும் அதனால் வரும் அறிவு மெய் என்று மிக தெளிவாக கூறுகிறார். இப்பொழுது ஆங்கிலத்தில் பாடலின் பொருளை ஆங்கிலத்தில் பார்க்கலாம். Substance of the mantra. The Guru Sishya Samvada continues, and in this mantra Guru preaches about two planes of platforms where there seems to be a paradox. It is about Vyavaharika Satyam and Paramarthika Satyam. One is transactional, other is related with eternal thing. Both these must not be mixed up, and it must be understood in their respective platform. The Sishya is now prompted to raise a doubt. O my revered Guru, you said that Viksheba Shakti is also Adhyaropam and is detrimental. Also that you contradicted it now, saying that Viksheba Shakti aids the sadhaka to help understand the Atman within. If Vikshebam is Mithya and Maya, how can a Maya Shakti would help realization of the sadhaka? If there is definite role to Vikshebam, result will also be rendered Mithya, is it? Now the answer to this doubt is being cleared by Guru. The analogy of one being carried away upon looking at a nacre, or you can say seashell lying on the ground or beach, is chosen to explain the doubt. Or an ordinary man who has a fascination for possessing the precious metal would automatically be guided to have the shell that poses as a silver in the bright sunlight. He makes an attempt to get it, pick it up, and have it for himself, and he is disappointed. But he knows the truth when he finds out that it is not silver, that it is only a shell. Similarly, the point of getting closer gives him it brings in the truth. So the proximity or the finding out the truth, finally it gets relief. Now you can say it gives moksham, mukti. So this realization is akin to a deluded state of being cleared with the help of Mithya and Vikshepam alone. So this Mithya leads and drives towards an ultimate understanding and realization, and it was of course falsely projected by that product. Adi Shankara Bhagavad Gita gives a very beautiful and acceptable definition for Mithya. Kim Mithya? What is Mithya? Yadu avidyanashyam tad Mithya, which kills, destroys the avidya, which gives knowledge by destroying avidya, that is Mithya. So here in this verse we find a pada called Suttiyil Velli Pole. Sutti, you can even take it as, there are two things. If you take it as Sutti, it is the axe, and if you take it as Shukti, a Sanskrit word, it gives the meaning of the nacre, that is similar to a seashell. So whatever it is, whatever be the product, it gives a false appearance, and when you go near it, you find that it is, you find the truth, what it is. So this is again akin to a tiger seen in the dream, and it vanishes upon getting up from sleep. So the condition or the avastha that the jiva is put in swapna is akin to the deluded, ignorant condition or the ajnana. The moment he wakes up from sleep, he gets a clarity, rejecting the incident in the dream as a void one. This is what has been stated at the outset as the Vyavaharika Satyam and Paramarthika Satyam. Condition of sleep is Vyavaharika. The moment one getting to the Jagrat is Paramarthika. Dispensing with the confused and deluded state leads to jiva to a nirvana state. So what is nirvana? It is Jivan Mukti Sukhanubhavam. So where you get relief from ahamkaram and mamakaram that has been shrouding the truth behind a veil.
So this is a real state of bliss. This is like the mind that is the mother of Mithya, that serves the tool for realization. So this is the explanation given by the Guru with some analogies. Shri Guru Bhyo Namaha.